இந்த சித்ரா பௌர்ணமிக்கு வந்துட்டு அதிக சிறப்பு உண்டு. சித்திரை நட்சத்திரத்துடன் இந்த பௌர்ணமி திதி கூடி வருகின்ற இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர் வழிபாட்டுக்கு வந்துட்டு மிகவும் உகந்தது அப்படின்னு சொல்லப்படும். சித்தர்கள் வழிபாடு அப்படிங்கிறது மிகவும் உத்தமமான விஷயம். அதாவது மனித குலத்தில் மனிதன் இறைவனை மறந்து தான் யார் என்பதை மறந்து வாழ்கின்றான் அப்படிங்கிறத சித்தர்கள் சில விஷயங்கள் மூலமாக நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. தன்னை உணர்ந்து கொள்ளுங்கள் அப்படிங்கிற அந்த விஷயத்தை வந்துட்டு ஆழமாக சொல்லுவாங்க. இந்த ஊனுடம்பே ஆலயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் நிறைய விஷயம், இந்த உடம்பை எப்படி செம்மையாக வச்சுக்கிறது எல்லாத்த பற்றியுமே சித்தர்கள் வந்துட்டு வாழ்வியலை வந்துட்டு நம்மளுக்கு கற்றுக் கொடுத்துருக்காங்க. அப்படிப்பட்ட சித்தர்களை நாம் வழிபடும் போது நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இன்னல்கள் தீர்ந்துவிடும். அதை வழிபடுவதற்கு உகந்த நாள் அப்படின்னு சொன்னால் இந்த சித்ரா பௌர்ணமியை நம்ம தெளிவாக சொல்ல முடியும். பெரும்பாலும் பௌர்ணமி கிரிவலம் அப்படின்னு போகிறதுக்கான காரணம், அந்த பௌர்ணமி திதியில் பார்த்தீங்க அப்படின்னா சித்தர்கள் வந்துட்டு பல்வேறு உருவங்கள்ல நீங்கள் எந்த வடிவத்தை பார்த்தாலும் சரி, ஒரு மாடு நடந்து போகுதா இல்லை பட்டாம்பூச்சி பறந்து போகுதா, அந்த கிரிவல பாதையில் போகுதுன்னா அது சித்தர்களோட உருவமாக இருக்கும், சித்தர்களாகவே இருப்பார்கள் அப்படிங்கிறாங்க. அப்போ அவங்க காலடி பட்ட அந்த தடத்தில் வந்து நம்ம நடந்து போகிறோன்னா நம்ம எவ்வளோ புண்ணியம் செய்தவர்களாக இருக்க வேண்டும் நினைத்து பாருங்கள். அவ்வளவு அற்புதமான விஷயத்தை தவறவிட வேண்டாம்னா பௌர்ணமிக்கு வந்துட்டு மலை ஸ்தலங்கள் இருக்குது அப்படின்னா அதில் கிரிவலம் வாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய, அதில் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கிரிவலம் வருவது மிகவும் உத்தமமான விஷயம். உங்கள் நோய் நொடிகளை எல்லாம் போக்கக்கூடிய ஆற்றல் அந்த நாளுக்கு உண்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல மனது வந்து அமைதியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. சந்திரன் வந்து மனோகாரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு வந்து பூரணமாக ஜொலிக்கக்கூடிய சந்திரன் இருப்பார். முழு நிலவா இருக்கும் போது கண்டிப்பாக நம்ம மதியில் ஏதாச்சும் பிரச்சனை இருக்குது, மனநலம் சார்ந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா அதுக்கெல்லாம் விடை கிடைக்கக்கூடிய நாள் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பௌர்ணமி, அதுலேயும் குறிப்பாக சித்ரா பௌர்ணமியை வந்துட்டு குறிப்பிடுவாங்க. அந்த மலைகள் மேலே இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு செல்வது இந்த நாளில் வந்து உத்தமமான விஷயம். அதனால தான் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்துட்டு எல்லா கோவில்கள், அதாவது சதுரகிரி, வெள்ளியங்கிரி மாதிரியான மலை பகுதிகள், பொதிகை மலை, இந்த மாதிரி பகுதிகளில் வந்துட்டு பக்தர்கள் வந்துட்டு பௌர்ணமி தினத்தில் தான் நிறைய பேர் கூடுவாங்க. காரணம், அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலை முழுமையாக கிரகித்து கொள்ள முடியும் அப்படிங்கிற ஒரே காரணம்.